இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு கங்கா முழுசா சந்திரமுகியா மாறுற நாள். ஃபைவர பத்தி 10 நாளா நம்ம பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம்ல. இன்னைக்கு 2வது நாள். இன்னைக்கு ஃபைவர பத்தி நம்ம எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்க போறோம். எல்லா விஷயங்கள்னு சொல்லும்போது ஃபைவரோட எஸ்டிடி அப்படிங்கிற மாதிரி வரலாறு பத்திலாம் நம்ம தெரிஞ்சுக்க போறதில்ல. ஃபைவர் பச்சை கலர்ல இருக்கும். அது ஒரு இஸ்ராயல் கம்பெனி, நம்ம நாட்டு கம்பெனி இல்ல. மேட் இன் இந்தியா இல்ல. அந்த மாதிரிலாம் பட்ட எந்த விஷயங்களும் சர்ச் பண்ண போறது கிடையாது. தேட போறது கிடையாது. அதை பார்க்க போறது கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஆன்லைன்ல அவைலபிளான ஒரு விஷயம். அதை நீங்க அப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபைவர் எப்படி ஒர்க் ஆகுது, ஃபைவரோட பேசிக் ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். And without any further ado, it's I.Tamizhan, developer, streamer, engineer and ஆரம்பிக்கலாங்களா? ஃபைன். இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம இது 2வது வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்க்கவில்லை என்றால் தயவு செஞ்சு அந்த ஃபஸ்ட் வீடியோவை பார்த்துருவாங்க. இந்த வீடியோ முடியும் போது அந்த பிளேலிஸ்ட்டை நான் உங்களுக்கு காட்டிடுவேன். பட் இருந்தாலும் இது டே 2 வீடியோ, டே 1 வீடியோ மறக்காமல் பார்த்துருவாங்க. இதுக்கு முன்னாடி நாள் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி கரெக்டாக நீங்கள் எத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல. இதுக்கு ஃப்ரண்ட் வீடியோவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபைன், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சரி, இப்போ நான் உங்களுக்காக என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஃபைவரோட ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும், எந்த ஆர்டரில் எப்படி எல்லா ஈவெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன். முதல்ல ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபைவரில் வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருப்பீங்க. இது முக்கியமான ஒரு ஸ்டேஜ். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செல்லர் அக்கௌண்ட்டாக மாற்றுவீங்க. செல்லர் அக்கௌண்ட்னா தான் உங்களால் என்ன பண்ண முடியும், கிக்ஸை போஸ்ட் பண்ண முடியும். அது ஈஸி தான். ஒரு பட்டன் இருக்கும், உங்களோட கம்ப்யூட்டரில் தான் அந்த ஆப்ஷன் இருக்கும், ஃபோனில் அந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு செல்லர் அக்கௌண்ட்டாக என்ன பண்ணுவீங்கன்னா கிரியேட் பண்ணுவீங்க. செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் எடிட் பண்ணுவீங்க. ப்ரொஃபைல் பிக்சர் நீங்கள் வைக்கணும். ப்ரொஃபைல் பிக்சர் வைக்கும்போது நல்ல ஒரு மூஞ்சி தெரிகிற மாதிரி டீசென்ட்டான ஒரு ப்ரொஃபைல் பிக்சர். ஏன்னா இது வந்து ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது. நீங்கள் அந்த திரும்பி நிற்கிறது, தலைகளை நிற்கிறது, இந்த ஜம்ப் பண்ணுறது, தாவுறது, ஓடுறது, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வச்சிருக்கக்கூடாது. அதாவது உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை பார்க்கும்போது ஒரு பையருக்கு என்ன இருக்கணும்னா ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கணும். ஓகே, இவனை பார்த்தா ஒரு ப்ரொஃபஷனல் மாதிரி ஒரு ஃபீல் வருது, நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம்னா ஆர்டர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரணும். அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட பயோவில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை பற்றி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், உங்களை பற்றி இம்ப்ரெஸ் ஆகிற விஷயங்களை கொடுக்கணும். அதை விட்டுக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் கிங்கு, டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ஸு, நான் சிங்கிள் பட் என்கிட்ட ஹஸ்பண்ட் இருக்காங்க 2 பேர், அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இங்கே கொடுக்கவே கூடாது. உங்களை பார்த்தோட அந்த டிஸ்கிரிப்ஷன் ரீட் பண்ணும்போது ஓகே ஃபைன், யார் இவனோட கிக் இப்படி இருக்கே, இவனோட ப்ரொஃபைல் இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஸ் ஆகணும். யார் நம்மளோட கிளிக் பண்ணி பார்க்குறவங்க. இன்ஃபேக்ட் ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்களோட க்ரஷ் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்காங்க, நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்குறீங்க, உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ கிடையாது, கவர் ஃபோட்டோ கிடையாது, பயோவில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னா அவங்க ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இதுவே உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ செம்மையாக இருக்குது, கவர் ஃபோட்டோ வேறு லெவலில் இருக்குது, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் என்னெல்லாம் அச்சீவ் பண்ணிருக்கீங்க, என்னெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமாக ஒன்று போடும்போது யார் இவனோட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் எனக்கு அக்செப்ட் பண்ணணும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்ல, அந்த மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் பேசிக்கான விஷயம். சரி ஃபைன். இப்போ என்னன்னா ஃபஸ்ட் நீங்கள் கிக்கை கிரியேட் பண்ணுவீங்க. கிக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நேற்று வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். கிக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் யோசிக்கணும், எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நாளைக்கு தான் நம்ம சொல்லி தர போகிறோம். பட் என்ன பண்ணணும், கிக்கை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நீங்கள் யோசிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் நேற்று சொல்லி தந்திருந்தேன். அந்த வீடியோ மறக்காமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ கிக்கை கிரியேட் பண்ணது மட்டும் பத்தாது, கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவீங்க. பப்ளிஷ் பண்ணுறதுனா மற்றவங்க கிட்ட லைக் இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணல, ஒரு சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த சேவ் பண்ண அந்த ஸ்டேட் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிராஃப்ட்னு சொல்லுவோம். அந்த டிராஃப்ட் கேட்டகரியில் இருக்கும். அதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு கிக் யாருக்குமே தெரியாது. ஸோ பப்ளிஷ் பண்ணணும். முக்கியமாக நிறைய பேருக்கு ஆர்டர் வரலன்னு சொன்னீங்க, நிறைய பேர் பப்ளிஷ் பண்ணாமல் விட்டுருப்பீங்க அப்படிங்கிறதையும் சில பேர் இருப்பாங்க, பப்ளிஷ் பண்ண விட்டுட்டு ஆர்டர் வரலன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ பப்ளிஷ் பண்ணணும். பப்ளிஷ் பண்ணுறது மட்டும் கிடையாது, பப்ளிஷ் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணணும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது எல்லா இடத்துல ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஃப்ரெண்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவன் என்னோட இதை கிளிக் பண்ணி கூட பார்க்க மாட்டான், அவங்ககிட்ட காசே கிடையாது, எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். நியாயமான கேள்வி தான். அவங்க வந்து ஆர்டர் பண்ணுறதுக்காக சொல்ல வரல, அவங்க வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இம்ப்ரெஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இம்ப்ரெஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அது என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நிறைய பேரோட ப்ரொஃபைலை வந்து உங்களோட கிக் வந்து தெரியும். இப்போது அது வந்து என்ன சொல்கிறதுக்கு ஒரு ஆட் வைக்கிற மாதிரி தான். ரோடோரத்தில் போகும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ், அது என்ன ஜாய் அலுகாஸ், ஜோஸ் அலுகாஸ்ன்னு சொல்லி எல்லாமே தெரியும்ல. இந்த மாதிரி எங்கேயுமே ஆட் இல்லைன்னா உங்களுக்கு அது ஒரு கடை இருக்குது அப்படிங்கிறது எப்படி தெரியும்? அந்த மாதிரி நிறைய பேர் அதை பார்க்க ஆரம்பிக்கும் போது நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட கிக் வந்து அவங்களோட ப்ரொஃபைலில் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அவங்க பார்க்குறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ பையர் இம்ப்ரெஷன் முக்கியமான ஒரு விஷயம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் மற்றவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணணும். பையர் இம்ப்ரெஷன் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். எத்தனை பேரோட ப்ரொஃபைலில் எத்தனை இடத்துல உங்களோட கிக்கை வந்து காட்டப்பட்டிருக்கிறது. இப்போ உங்களோட கிக்கை ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி அனலிட்டிக்ஸ் பார்க்கும்போது அதில் வந்து இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் காட்டுவாங்க. அந்த இம்ப்ரெஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எத்தனை பேரோட ப்ரொஃபைலில் எத்தனை இடத்துல எத்தனை பேரோட கண்ணில் உங்களோட கிக்கு காட்டப்பட்டிருக்கிறது, எத்தனை இடத்துல உங்களோட டிஸ்பிளே பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு. அது ஒரு 20,000 இருந்துச்சு அப்படின்னா 20,000 பேரோட ப்ரொஃபைலில் அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். விச் மீன்ஸ்
உங்களோடது மற்றவங்களோட கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புரியுறதா? ஸோ 20,000 பேர் பார்த்துக்கிட்டு யாருமே உங்ககிட்ட இருந்து ஆர்டர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் உங்களோட கிக்கில் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க. ஒன்று அது அட்ராக்டிவாக இல்லையா இருக்கலாம், இல்லைனா அதோட ப்ரைஸ் அதிகமாக போட்டு வச்சிருக்கீங்களா இருக்கலாம், இல்லாட்டி டெலிவரி டைம் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா இருக்கலாம், இல்லைனா உங்களோட ப்ரொஃபைல் அதை பார்த்துடணும். உங்களோட ப்ரொஃபைலை பார்க்கும்போது நீங்கள் அந்த ஆர்டரை முடிச்சு தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ டெக்னிக்கலி உங்களோட இம்ப்ரெஷனை நீங்கள் முதல்ல இன்க்ரீஸ் பண்ணணும். அது பேசிக்கான விஷயம். ஸோ ஆர்டர் கிரியேட் பண்ணுவீங்க, சரி ஒரு கிகை கிரியேட் பண்ணுவீங்க, அதை பப்ளிஷ் பண்ணுவீங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் அது மற்றவங்களோட ப்ரொஃபைல போய் இருக்கும். அதுதான் இந்த இடம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு 20,000 பேரோட ப்ரொஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 20,000 பேரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதை கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. அதில் ஒரு சில பேர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. கரெக்டாக அந்த ஒரு சில பேர் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. கிளிக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஆர்டர் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். பண்ணுறதுக்கு ரீசன்ஸ் நிறைய இருக்கலாம். அவங்கள பார்த்து ரொம்பவே அட்ராக்ட் ஆகி ஆர்டர் பண்ணலாம். இல்லை அவங்கள பார்த்தோன்னே ரொம்பவே நியாயமான மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரலாம். இல்லை உங்களை பார்த்த உடனே என்ன இருக்குன்னா, ஓகே இவன் இந்த ஒர்க்கை முடிச்சு தரதுக்கு அளவுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிச்சிடலாம். இல்லை அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு விஷயம், எதுவுமே பார்க்காம அவங்க ஆர்டர் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆர்டர் பண்ணாமல் போகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. நீங்கள் டெலிவரி டைம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கலாம், இல்லை ப்ரைஸ் அதிகமாக கூட்டி வச்சிருக்கலாம், உங்களை பார்த்தோன்னா அட்ராக்டிவ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கிக்கில் வந்து ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாட்டி உங்களை விட பெட்டராக சர்வீஸ் கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ பட் ஃபஸ்ட் விஷயம், உங்களோட ப்ரொஃபைலில் உங்களோட கிக் அவங்களோட ப்ரொஃபைல் இருக்கும்போது அவங்க கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. தான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். கிளிக் பண்ணி பார்க்குற எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க, உங்கள்கிட்ட வந்து சேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து கொஞ்சமாவது இம்ப்ரெஸ் ஆகணும், அவங்களுக்கு முடிச்சு தருவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து சேட் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் பண்ணுவாங்க. சில பேர் கிளிக் பண்ணுற சில பேரில் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் சேட் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேர் சேட் பண்ணி உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, இது முடிச்சு தருவேன் எப்படி இருக்கோ எப்படி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களா. அந்த சேட் பண்ணுறதுலேயும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட சேட் பண்ணுறவங்க சில பேர் சேட் பண்ணாமல் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் பேர் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஆர்டர் முடிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. சில பேர் இல்லை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி கேன்சல் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆர்டர் கொஞ்சம் பேர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இது உங்களோட சாமர்த்தியம் தான். உங்ககிட்ட வர எல்லா ஆர்டரையும் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா 100% முடிச்சு கொடுக்க முடியும். பட் சம்டைம்ஸ் ஆர்டரை கேன்சல் பண்ண தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் வரலாம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ பையர் கம்ப்ளீஷன் எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஆர்டர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜுக்கு வர மாட்டாங்க. அப்படி கம்ப்ளீட் ஆன எல்லா ஆர்டருக்கும் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா பையர் ரிவ்யூ கொடுக்க மாட்டாங்க. ரிவ்யூஸ் கொடுக்க மாட்டாங்க, ரேட்டிங்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் சேர்ந்து தான் வரும். ரெண்டுமே ஒரு ரேட்டிங்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும், அண்ட் ரிவ்யூன்னு சொல்லும்போது உங்களை பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுத்துருங்க. அப்படி ரிவ்யூ பண்ணுற எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா உங்களுக்கு டிப் பண்ண மாட்டாங்க. அப்படி டிப் பண்ணுற எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா உங்களுக்கு சீக்ரெட்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஒரு ஆர்டரை நீங்கள் முடிச்சு கொடுக்கும்போது ஃபைவர் அவங்க கிட்ட கேட்பாங்க, ஓகே நீங்கள் இந்த ஆர்டர் முடிச்சிட்டீங்க, அவனை பற்றி அவனுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்களா, நல்லா இருந்துச்சா இல்லையா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நான் சீக்கிரட்டாக வச்சிருப்பேன், அதை நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபைவர் அவங்க கிட்ட சொல்லணும். அவங்க அதை பற்றி நல்ல விஷயங்களாக சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை இன்னும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. கெட்ட விஷயங்களாக சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் கம்மி பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டைரக்டாக அவங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணிருந்தீங்கனாலோ அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை ஃபேவரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஃபேவரேட்னா லைக் நம்ம அந்த இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு ஆப்ஷன் இருக்குமே, சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். ஸோ டக்குன்னு உங்களை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மாதிரி ஃபேவரேட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபேவரேட் பண்ணுற ஒரு சில பேர் மட்டும் தான் என்ன பண்ணுவாங்க உங்களை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ட்விட்ச் தமிழ்னு ஒருத்தர் நான் ஃபைவரில் பார்த்தேன், செமையாக இருக்கான், அவன் வேற லெவல்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் சொல்லி மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய டைம்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய லெவலில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் த திங் இஸ் யூ கெட் த பாயிண்ட். ஸோ ஒரு சில பேர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் தான் என்ன பண்ணுவாங்க திரும்பி வந்து உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அண்ட் த ப்ராசஸ் கைண்ட் ஆஃப் ரிப்பீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணுவீங்க, ஆர்டர் கிரியேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுவீங்க. பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா அது நிறைய பேரோட ப்ரொஃபைலை காட்ட ஆரம்பிக்கும். நிறைய பேரோட ப்ரொஃபைலை காட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு சில பேர் அதை கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஒரு சில பேரில் கொஞ்சம் பேர் சேட் பண்ணுவாங்க உங்ககிட்ட. அந்த சேட் பண்ணதில் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ண கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் லைக் ஒரு 90% ஆஃப் த பீப்பிள் ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே வந்து நல்ல ரிவ்யூஸ் கொடுக்க மாட்டாங்க. கம்ப்ளீட் பண்ண ஒரு சில பேர் என்ன பண்ண ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. சில ரிவ்யூஸே கொடுக்காம போயிருப்பாங்க, எதுவுமே பண்ணாமல் போயிருப்பாங்க. நீங்கள் அவங்களை ஃபோர்ஸே பண்ணக்கூடாது. ஃபோர்ஸ் பண்ணால் உங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு சில பேர் மட்டும் ரிவ்யூஸ் கொடுப்பாங்க. அந்த ஒரு சில ரிவ்யூவர்ஸில் ஒரு சில பேர் மட்டும் தான் டிப் பண்ணுவாங்க. ஸோ டிப் பண்ணுறதுலேயும் ஒரு சில பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரட்டாக நல்ல விஷயங்களாக சொல்லுவாங்க. உங்களுக்கு சில பேர் வந்து உங்களுக்கு வெளியே தோட்டத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேக் எண்டில் போகும்போது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ஒரு சில பேர் நல்லா அங்கேயும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ரெஸ்பான்ஸ் கொடுத்தது மட்டும் கிடையாமல் உங்களை ஃபேவரேட் பண்ணி வச்சுட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஆக்சுவலான ஒர்க் ஃப்ளோ அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இந்த கண்டென்ட் கொஞ்சம் பெருசான கண்டென்ட். ஸோ நான்
உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். இப்போ முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, டிப் வாங்குறதுலாம் சாதாரண விஷயம் தான் ஃபாரின் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும். பட் நீங்கள் டிப் வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது ஒரு யாருமே இப்போ யோசிச்சு பாருங்களேன், ரிவ்யூஸ் ரேட்டிங்ஸ் கொடுக்குறது நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்கிறது ஒரு விஷயம். பட் உண்மையிலே நல்லா இருக்கு, இவனுக்கு பரவாயில்ல, நான் எக்ஸ்ட்ரா ஒரு கொஞ்சம் டிப் பண்ணுறேன், $5 $10 டிப் பண்ணுறேன்னு சொல்கிறது வேற ஒரு விஷயம். ஸோ அப்படி யாராவது நீங்கள் டிப் வாங்குறீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணப்படுவீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவே லைக் ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி நீங்கள் வந்து ஒரு இப்போ ஒரு ரோஜா செடி இருக்குன்னா எப்படி தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா வளர்க்குறீங்களோ அதே மாதிரி ஒரு பையர் செல்லர் ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றி வளர்க்கணும். கேர் ஊற்றி வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்ல ப்ரொடக்டிவான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி ஃபைன். இப்போ நம்ம வந்து இப்போ என்னன்னா ரெஸ்பான்ஸ் ரேட்னு என்னன்னா, இப்போ உங்ககிட்ட 100 பேர் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க, அந்த 100 பேரில் எத்தனை பேருக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத ரெஸ்பான்ஸ் ரேட். இதை முக்கியமாக 90% மேலே வச்சுக்கோங்க எப்போவுமே. இல்லை ஃபைவருக்கு தெரியுது என்னடா அவன் எப்போ ரிப்ளை பண்ணான்னு தூங்குறான், இவனெல்லாம் ஒரு மனுஷனை மதிச்சு இவனுக்கு நம்ம இம்ப்ரெஷன் கொடுத்தோம்னா, இவனோட ப்ரொஃபைலில் இவனோட கிக் எடுத்து நம்ம நிறைய இடத்துல போட்டோம்னா இவன் வந்து ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறான், ஸோ வேணாம் இவனை நம்ம அப்படியே விட்டுரும் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ டெக்னிக்கலி நீங்கள் என்ன பண்ணணும்னா வர எல்லா மெசேஜுக்கும் முக்கியமாக ரிப்ளை பண்ணுங்கள். அது ஸ்பேமாக இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு தெரியுது இவன் வந்து வேணும்னே புள்ளி பண்ணிட்டு இருக்கான், வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்பேம்னு மார்க் பண்ணிருங்க அப்படிங்கிறது தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர்டர் கம்ப்ளீஷன் ரேட்னா, இப்போ 100 ஆர்டர் வருது, 100 ஆர்டரில் 10 ஆர்டர் வருதுன்னா 10 ஆர்டரில் எத்தனை ஆர்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க, 10 ஆர்டரில் 9 ஆர்டர் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக்கலி தெரிஞ்சிருக்கும் 90% ஆர்டர் கம்ப்ளீஷன் ரேட். ஸோ இந்த ஆர்டர் கம்ப்ளீஷன் ரேட்டை பார்ப்பாங்க. லைக் இப்போ ஒரு பையர், இப்போ நான் வந்து ஒரு பையராக இருக்கேன், உங்களோட ப்ரொஃபைல் பார்க்கும்போது என்னடா 90% தான் ஆர்டர் கம்ப்ளீஷன் வச்சிருக்கான், அது வந்து பப்ளிக்காக விசிபிள் ஆகுமா ஆகாதுன்னு எனக்கு தெரியாது. பட் நான் சொல்கிறேன், அப்படி எனக்கு என்ன இருக்குன்னா, ஒருவேளை நான் ஆர்டர் கொடுத்தா முடிக்காமல் போயிட்டா நான் என்ன பண்ணுறது, டைம் வேஸ்ட் ஆகும்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். ஸோ ஆர்டர் பண்ண மாட்டேன். பட் இதே மாதிரி அந்த பேக் எண்டில் உங்களோட ஸ்டாட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது ஃபைவருக்கே தோணும், இவன் வந்து 50 ஆர்டர் வாங்குறான், 50 ஆர்டரில் 10 ஆர்டர் தான் முடிச்சு கொடுக்குறான். ஸோ இப்போ புதுசாக மற்ற பையர்ஸுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணும்போது ஒருவேளை அவன் முடிச்சு கொடுக்காம அந்த பையர் வந்து ஃபைவர் விட்டே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ரெஸ்பான்ஸ் டைம் என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுறாங்கன்னா ஆவரேஜாக எவ்வளோ நேரத்தில் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்கும். 100 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, சில பேருக்கு நீங்கள் வந்து 3 மணி நேரம் எடுத்துருக்கீங்க, சில பேருக்கு 5 நிமிஷம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஓவரால் ஆவரேஜ் பண்ணி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் டைம் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படிங்கிறது காட்டுவாங்க. சில பேரோட ரெஸ்பான்ஸ் டைம் 1 வாரம் இருக்கும், 1 மாதம் தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் சில பையர்ஸ்க்கு. செல்லர்ஸ்க்கு வந்து எப்போவுமே டார்கெட் பண்ணி 1 ஹவருக்குள்ளே போக ஆரம்பிச்சேன். 1 ஹவருக்கு கீழே கிடையவே செய்யுது. மினிமம் 1 ஹவர், மேக்ஸிமம் அது எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ எப்போவுமே 1 ஹவர் அப்படிங்கிற அந்த கோலை ரீச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 1 ஹவர்னு சொல்லும்போது கம்ப்யூட்டரில் வந்து ஃபைவர் வச்சுக்கோங்க, ஃபோனில் ஃபைவர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னு டக்குன்னு ஒரு ஹாயாச்சும் டக்குன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் டைம் ரொம்ப முக்கியம் பிகிலே. ஓகே, ரேட்டிங்ஸ்னு சொல்லும்போது உங்களோட ப்ரொஃபைலில் இனிஷியலாக ரேட்டிங்ஸ் கிடைக்கவே செய்யாது. பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஒரு பையர் வந்து ஒரு பையர்கிட்ட ஆர்டர் முடிக்கும் போது நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா, உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆர்டர். அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ரேட்டிங்ஸ் கொடுங்க, இல்லாட்டா பிரச்சனை இல்லை, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. அதை விட்டுட்டு ரேட்டிங்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க அப்படி என்றால் உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 3 ஸ்டார் ரேட்டிங்ஸ் 2 ஸ்டார் ரேட்டிங்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. 3 ஸ்டார் ரேட்டிங்ஸ் 2 ஸ்டார் ரேட்டிங்ஸ் என்பது ரேட்டிங்ஸே இல்லாமல் இருக்கிறத விட மோசமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தர் உங்களோட ப்ரொஃபைல ரேட்டிங்ஸே கொடுக்கலன்னா கூட உங்களோட ப்ரொஃபைல் எதுவுமே இருக்காது. ஆனால் ஒருத்தர் வந்து 2 ஸ்டார் 3 ஸ்டார் கொடுத்தாங்க அப்படின்னா இவன் இந்த ஒர்க்கை பாதியாக பண்ணி கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். ஸோ அது நல்ல விஷயம் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த 3 ஸ்டாரை நீங்கள் திருப்பி வந்து 4 பாயிண்ட் சம்திங் ஸ்டாராக மேலே கொண்டு போகிறதுக்கு நீங்கள் நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. ஸோ எப்போவுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது ஒரு கிளைண்ட் ரொம்ப பிடிச்சி போய் உங்களுக்கு இருப்பாங்க, பட் மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும் போது நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் மறந்துறீங்கன்னா ஒரு ரேட்டிங்ஸ் கொடுத்துருங்க. பட் இல்லை உங்களால் பண்ண முடியாதுன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் பிஸின்னு எனக்கு புரியுது, இந்த மாதிரி கைண்டாக பேச ஆரம்பிக்கணும், புரியுதா? அதை விட்டுக்கிட்டு நீ எனக்கு ரிவ்யூ கொடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு ரிவ்யூ தானடா வேணும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்டார் 1 ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிட்டேன்னா ஸ்வாஹா அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிப் அப்படிங்கிறது மேண்டேட்டரியான விஷயம். எப்பவுமே யாருக்கிட்ட இருந்து எனக்கு டிப் பண்ணுங்க கேட்கவே கூடாது. ஸோ டிப் அப்படிங்கிறது அவங்களா தரணும். நீங்கள் நல்லபடியாக ஒரு ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ணுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு டிப் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிப் அப்படிங்கிறது உங்களை நிறைய இடத்துல என்ன பண்ணணும்னா இம்பாக்ட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ டிப் ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம். ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ரிவ்யூனா என்ன தெரியுமா, 3 கேட்டகரியில் உங்களை வந்து ரேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேட்டிங்னு சொல்கிறேன். உங்களோட ஆர்டர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 ஸ்டார் கேட்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் 3 ஸ்டார் வந்து இந்த பர்டிகுலர் செல்லரை எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்க, லைக் எவ்வளோத்துக்கு நீங்கள் மற்றவங்க கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 ஸ்டார். மொத்தமாக 15 ஸ்டார், 5 ஸ்டார் ப்ளஸ் 5 ஸ்டார் ப்ளஸ் 5 ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மொத்தத்தையும் 3 ஆட் பண்ணி 3 டிவைட் பண்ணி 5 ஸ்டாருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கேல்குலேட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் ரிவ்யூவாக கொடுப்பாங்க அந்த ஆர்டரோடது. ஃபார் எக்ஸாம்பிள் 15 ஸ்டார் உங்களுக்கு கிடச்சிருந்தா உங்களுக்கு 5 ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து
4+4+4 அப்படிங்கிற மாதிரி தான் 4 ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேல்குலேஷன்லாம் புரியுதுல. ஸோ இந்த கேட்டகரியில் தான் அவங்க இந்த மாதிரி தான் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் தி திங் இஸ் லைக் ரேட்டிங்ஸ் கூடவே ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணும்போது மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் வந்து இவன் இப்படி தப்பு பண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட பப்ளிக்காக சொல்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அது உங்களோட இதை பொறுத்து, நீங்கள் எந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். அதுக்கப்புறம் டெலிவரி டைம்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து இப்போது சில ஆர்டரை பண்ணும்போது எனக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு 1 வாரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் போட்டிருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க அப்படின்னா ஒரே நாளில் வீடியோ எடிட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது அவங்களோட அவைலபிலிட்டியை பொறுத்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து போனோம். உங்களுக்கு சப்போஸ் ஒருவேளை ஆர்டர் வரவில்லை என்றால் நீங்கள் வந்து டெலிவரி டைம் ரொம்ப அதிகமாக போட்டிருக்கீங்களா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட்டியாக ஒரு தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 வாரம் கேட்டிருப்பீங்களா இருக்கும். அவங்களுக்கு என்னடா அது ஒரு தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு இவனுக்கு இது 1 வாரம், வேறு செல்லரை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வேறு செல்லருக்கு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் போடுற ஆர்டரை பொறுத்து உங்களோட கிக்கில் வந்து இந்த டெலிவரி டைமில் முக்கியமான ஒரு விஷயம் லைக் அது நீங்கள் அடாப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. டெலிவரி டைம் முக்கியமான ஒரு விஷயம். கடைசியில் வந்து பையர் ரிக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பையர் ரிக்வஸ்ட்னா என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, நிறைய புது பையர்ஸ்க்கு வந்து தெரியாது எப்படி வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, பையர்ஸ் ரிக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் போய் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை ஃபிக்ஸ் பண்ணி தாங்க, எனக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 200 தம்ப்நெயில்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும், எனக்கு வந்து நான் நல்ல ஒரு ஃபோட்டோஷாப் தெரிஞ்ச ஒரு ஆளை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு போங்க. ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் எல்லாமே இருக்கும், புரியுதா? அந்த இடத்துல இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடிட் பண்ண தெரியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில் லெவல் எல்லாம் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் அதெல்லாம் காட்டும். நீங்கள் அது மாதிரி கிக் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா உங்களோட அந்த பையர் ரிக்வஸ்ட் செக்ஷன்ஸில் காட்டும். அது நீங்கள் எங்கே நேவிகேட் பண்ணணும்னு எனக்கு கிளியராக தெரியல. பட் நேவிகேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஃபோனில் ஈஸியாக பார்க்கலாம். பையர் ரிக்வஸ்ட்னு ஒரு இடத்துல இருக்கும். செட்டிங்ஸ் பக்கத்தில் எங்கேயோ இருக்கும் நினைக்கிறேன், இல்லை ப்ரொஃபைல் பக்கத்தில் எங்கேயாவது இருக்கும். ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ அவங்க போட்டிருப்பாங்க என்னோட பட்ஜெட் இதுன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க. பட்ஜெட்டை போட்டுட்டு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த விஷயங்கள் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ப்ரொப்போசல் அனுப்புவீங்க. ப்ரொப்போசல் அனுப்பும்போது உங்களால் எந்த ரூபாய்க்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த ரூபாய்க்கு கொடுக்கணும். சில பேர் $2000 ஒரு மொக்க ஜாபுக்கு $2000 போட்டிருப்பாங்க. உங்களுக்கே தெரியாது $2000 ஆகவே செய்யுதுன்னு. அப்போ நீங்களும் $2000 போட்டிருந்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் தர மாட்டாங்க. அது சும்மா அவங்க போட்டுருக்க நம்பர் தான். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் $2000 வந்து 200 தமிழ்ஸ் வந்து வேஸ்ட் ஆஃப் மணின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ. சில பேர் $5 போட்டிருப்பாங்க. 200 தம்ப்நெயில்ஸ்க்கு $5 அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. அதுவும் என்ன பண்ணுவாங்கன்னா, அது லைக் ஒரு நம்பர் தான். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்களோட இதுக்கு ஓகே 200 தம்ப்நெயில்ஸ், ஒரு தம்ப்நெயிலுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். 200 தம்ப்நெயில் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி எவ்வளோ ரூபா நமக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கால்குலேட் பண்ணி ஒரு வேல்யூ கோட் பண்ணுவீங்க. நீங்கள் கொடுக்குற வேல்யூயும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூயும் அவங்க கொடுத்துருக்க வேல்யூ கிடையாது, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற வேல்யூ ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவங்க ஆர்டர் தருவாங்க. உங்களால் என்ன பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட டிண்டர் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு மியூச்சுவலாக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற நீங்களும் கொடுக்கணும், அந்த சைடில் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கொடுக்கும்போது கனெக்ட் ஆகணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆர்டர் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக்கலி இதுதான் ஃபஸ்ட்டு ஃபைவரோட ஒர்க் ஃப்ளோ இப்படி தான் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து இந்த பேட்டர்ன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைவர் கண்டிப்பாக ஒர்க் பண்ணியிருப்பீங்க கரெக்டாக. இப்போ நான் வந்து கஷ்டப்பட்டு எவ்வளோ நேரம் ஒரு 17 நிமிஷம் நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். பட் இப்போ உங்களோட டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து எந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜ் விட்டுருங்க, இந்த மாதிரிலாம் ஸ்டேஜஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒர்க் ஃப்ளோ இருக்குன்னு தெரிஞ்சு தான் நீங்கள் ஃபைவரை ஒர்க் பண்ணுனீங்களா, இல்லை இதுவும் தெரியாது, நாங்கள் ஜஸ்ட் பேசிக்கலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஆர்டர் கிரியேட் பண்ணணும்னு தோணுச்சு, ஒரு ஃபைவரில் ஒரு கிரிக்கெட் கிரியேட் பண்ணணும்னு தோணுச்சு, கிரியேட் பண்ணிட்டேன், எதுவுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு. லைக் என்ன மைண்ட் செட்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபைவரில் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வித் தட் பீயிங் செட், நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோலேருந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.